பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்பத்துணிக்கு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதம் 23:2 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமேன். பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 23 நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்துல நாம் தியானித்தோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று நாம் தியானித்தோம். பாருங்க, இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருப்பதால், அல்லேலூயா, அதாவது அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் நாம் இருக்கிறதுனால நாம் ஒரு நாளும் நம்முடைய ஆகாரத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, நாம் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கலங்க தேவையில்லை. அல்லேலூயா. நான் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு என்னுடைய சாப்பாட்டுக்காக நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய உடைக்காக, என்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நான் எப்படி சந்திக்க போறேன், நீங்க ஒரு நாள் கலங்காதீங்க. காரணம், நீங்க இயேசு சாமியுடைய கரத்துல இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா இருக்கிறீங்க. பாருங்க, நான் நேத்து சொன்னேன், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் தான் புல்லை தேடி அதை அலைந்து திரியும். ஏன்னா அதுக்கு மேய்ப்பன் கிடையாது. அது தனக்கு தேவையானதை தானே போய் தேடிக்கொள்ளணும். இல்லையா? தனக்கு தண்ணீர் வேணும்னா தானே போய் தேடி அலைந்து திரியணும். இல்லையா? அதனால அது துவண்டு போகும். ஆனா மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் ஒரு நாளும் அதை குறித்த கவலையோ அதை குறித்த யோசனையோ நமக்குள்ள இருக்கவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு அப்படி சந்தேகம் வருமானால் மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடுகளை போய் பாருங்க. அது எந்த கவலையும் இல்லாம அது பாருங்க, அது எப்போதும் புல்லுள்ள இடங்களிலேயே அது இருக்கும். காரணம் என்ன? அதனுடைய மேய்ப்பர் அதை கொண்டு போய் புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் விடுறாங்க. அதனுடைய மேய்ப்பர் அதுக்கு தண்ணீர் தேவையான போது தண்ணீர்களுக்கு அண்டையில் அதை கொண்டு போய் விடுறாங்க. அது போலதான் கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பராய் இருக்கிறதுனால உங்கள் தேவைகளுக்கு ஆண்டவர் நேராய் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. அவரே நம்மை மேய்ப்பார், அவரே நம்மை தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போவார். அல்லேலூயா. நாம் ஒரு நாளும் எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, சங்கீதம் 80:1 சொல்லுகிறது, அவர் யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துனாராம். அல்லேலூயா. யோசேப்பு இருக்கிறதுலே பாருங்க, ஜனம் பெருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த 12 கோத்திரத்துல யோசேப்பு தான். அவருடைய 2 பிள்ளைங்களும் பலத்தாங்க. அல்லேலூயா. மனாசே, எப்ராயிம், அவங்க பலத்து போயிருந்தாங்க. அப்பேற்பட்ட பெரிய கூட்டத்தை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆட்டு மந்தையை போல் அவர்களை நடத்தினாராம். இன்றைக்கு உங்களை சின்ன குடும்பம், அல்லேலூயா, உங்களை ஆண்டவர் நடத்துவாரு. ஒரு தனி மனுஷனா இருக்கலாம், உங்களை ஆண்டவர் கண்டிப்பா நடத்துவாரு. பயப்படாதீங்க, ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.